வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். கொள்முதல் செய்த நெல்லுக்கு பணம் தராவிட்டால் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக விவசாயிகள் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் ஆப்ரஹாம் தலைமையில் விவசாயிகள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: கடந்த 4 மாதங்களாக விவசாயிகள் நெல்லுக்கு பணம் வழங்க வேண்டி தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி வருகிறோம். தொடர் மனுக்கள் அளித்தும் இன்று வரை உரிய பணம் வராமல் உள்ளது. இதனால் எங்களுடைய விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட ஒன்றிய அரசின் கொள்முதல் நிலைய அதிகாரியிடம் பேசி விவசாயிகளுக்கு பணத்தை வழங்க நடவடிக்கை இல்லை. எனவே வரும் 3ஆம் தேதி மானூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அம்மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைகளையோ அடுத்த கட்ட விவசாய பணிகளையோ இல்லை எங்களுக்குள்ள செலவுகளையோ எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி நொந்து மூலாகி கடங்காரன்ட்டையும் ஓடி ஒழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கடந்த 23ஆம் தேதி பேங்க்கு போகிறோம், பேங்கில் எங்களை மதிக்க மாட்டேங்காங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்களை மதிக்கிறதுக்கு அப்படிங்காங்க. ஆக வங்கி நிர்வாகமும் எங்களை பலத்தை மதிக்க மாட்டேங்குது, மாவட்ட நிர்வாகமும் எங்களை மதிக்க மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் தான் அத்தனை பேருக்கு சோறு போட வேண்டியதாக இருக்குது. அத்தனை பேருக்கு சோறு போட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் தெருவில் இந்த மாதிரி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி போய் கலெக்டருக்கு உள்ளே போய் எங்கள் கூட உட்காந்துக்கிட்ட போகிறோம். என்றைக்கு பணம் கொடுக்கல அன்றைக்கி நாங்கள் வெளியே வரோம். இப்போ இன்றைக்குள்ள மனு என்னென்னா, ஒரு வாரம் டைம், ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கலையா அடுத்த திங்கட்கிழமை அதில் 3ஆம் தேதி மாணவர்கள் வட்டாட்சியர் அளவில் முற்றுகை. இது எங்களுக்கு வேறு வழியே தெரியலை. ஏன்னா நாங்களும் இது வரைக்கும் பொறுத்து பார்த்தோம். இனிமேல் எங்களால் பொறுக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ வரக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய 3ஆம் தேதி வட்டாட்சியர் அளவில் முற்றுகை தான் எங்களுடைய இன்னைய கோரிக்கை. ஏன்னா நாங்கள் பல கட்ட போராட்டம் நாங்கள் போராடி பார்த்துட்டோம். வங்கி நிர்வாகமும் எங்களை மிரட்டுது. நீ பணத்தை உடனே நாங்கள் எங்கேயாவது கொடுத்துருக்கு. நாங்கள் விளைய வச்ச நெல்லுக்குள்ளே பணம் இன்னும் எங்களுக்கு வரல. அப்படி வராத போது வங்கி நிர்வாகம் எங்களை இன்னைக்கு மிரட்டுது. எல்லா வங்கியுமே எந்த வங்கியும் நம்மளை மதிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.